வணக்கம் நேர்களே. பெண்களுக்கு அநீதி நடக்குதுன்னு சொல்றாங்க, அத பத்தி கேட்போம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வணக்கம். இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அநீதி தான் நடந்துட்டு இருக்குது. ஒரு நிமிஷம் இடையூறுக்கு மன்னிக்கணும். நீங்க சொல்றது அநீதி தான் நடக்குது அப்படின்றது ஆண்களுக்கும் தான் நடக்குது. பெண்களுக்குன்றது மேலோங்கி சொல்ற வார்த்தை. ஆண்களுக்கு நடக்குது, ஆனா ஆண்கள் வெளியே சொல்றது இல்லை. நீங்க யாரால நடக்குது அப்படின்றத நீங்க தெளிவுபடுத்தினா அது பெரும்பான்மையா ஆண்களுக்கா பெண்களுக்கான்றதை பத்தி நம்ம பேச முடியும். முதலில் சமூகத்தால நடக்குது, முக்கியமா ஆண்களால நடக்குது. சமூகத்தால நடக்குதுன்றீங்க, ஆண்களால நடக்குதுன்றீங்க, அத பத்தி ஏதாவது விரிவா சொல்ல முடியுமா? சமூகம்னு பாத்தீங்கன்னா, பாரதியார் அன்றே சொல்லியிருக்காரு, ஒரு பெண் நள்ளிரவில் எப்போது தன்னந்தனியாக செல்கிறாளோ அப்போதான் அவளுக்கு சுதந்திரம் என்ன. ஆனா இன்னைய காலகட்டம் வரைக்கும் ஒரு பெண் தனியாக செல்ல முடியல. ஆனால் என்பது திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பெண் தனியா எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஒரு ஆண் சொல்லி அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்க முடியுது. இவ்வளவு சொல்லியிருக்காங்க ஒரு பெண்ணுடைய பிரச்சனையை பத்தி, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க பதிவு பண்ண ரெண்டு கருத்துமே தப்பு சார். நடு இரவில் யார் வேணாலும் போலாம், அதுதான் சுதந்திரம் சொன்னாங்க. பெண் சுதந்திரம் சொல்லல. பெண்கள் வெளியே வரணும், அடுப்பறகையை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொன்னதுதான் பாரதி. ஒண்ணு. ரெண்டாவது, ஆணுடைய பேச்சு கேட்டுதான் நடந்துக்கணும் அப்படின்றது இவங்க சொன்னது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இன்னைக்கு பொம்பளை பேச்சை கேட்கலாம், நேரம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. எங்க சார் அப்படிலாம் நடக்குது? ஏதோ அவங்க உட்காந்து கதை சொல்றாங்க, நீங்களும் கேட்டு என்ன இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னா என்ன சொல்றீங்க? சார் குடிச்சிட்டு வேலைக்கு போக மாட்டான், குடிச்சிட்டு அடிக்கிறான். இதுவும் பெண்ணுக்கு இழைக்கிற அநீதி தானே. என்னமோ அவர் சொல்றாரு. ஏமா, குடிச்சிட்டு அடிக்கிறான்னு சொன்ன அது ஒரு வகையில நியாயம் ஏத்துப்பேன். ஆனா வேலைக்கு போக மாட்டான்னு சொல்லி தெரியுமா? அந்த நிகழ்வுக்கு காரணம் யாரு? நீங்க தான். அந்த காலகட்டத்துல எந்த ஆம்பளை வேலைக்கு போகாம இருந்தான்? அவன் குடிச்சா கூட வேலைக்கு போயிருந்தான். இந்த காலத்துல பேக் ஒன்று தோல்ல மாட்டிக்கிறீங்க. நீ சம்பாதிக்கிறனா கூட நாங்களே சொந்த காலில் நிற்போம், உங்களை மாதிரி சம்பாதிப்போம், உங்களை மாதிரி வேலை பார்ப்போம், எங்களுக்கு என்ன குறை, ஆணுக்கு நீங்க நாங்க அப்படி இழுத்து குடிச்சது நீங்க. இன்னைக்கு அதனால பல சோம்பேறி உருவாயிட்டான் வேலைக்கு போகாம. என்னமோ குறைய எங்க மேல போய் சொல்றீங்க? இதுக்கு என்னமா சொல்ற சார்? இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு? ஆண்கள் பெண்களை கஷ்டமே படுத்தலன்னு சொல்ல வர்றாரா? ஏமா, நான் அப்படி சொல்லல. ஆண்கள் ஒரு பாட்டு தான். இன்னைக்கு பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரியாவே பாக்குறாங்க. மாமியார் மருமகள் சண்டை. ஒரு பெண்ணு தான் இன்னொரு பெண்ணை கஷ்டப்படுத்துறது. அது மாமியார மருமகளை பண்றாங்களோ மாமியார பண்றாங்களான்னு தெரியாது. அதை தாண்டி இன்னைக்கு என்ன தெரியுமா? அந்த குடும்பத்துல இருக்கிற பெண் பிள்ளைகளே அம்மாவுக்கு பாரமா போய் மாறிடுறாங்க. எப்படின்னு பார்த்தா, ஒரு காலகட்டத்துல வரதட்சணை கேட்டாங்க, மாப்பிள்ளை வீடு கேட்டாங்கம்மா, மாமியார் கேட்டாங்க. இன்னைக்கு அவங்க கேட்கறதே இல்லை. கேட்காம என்ன பண்றாங்க தெரியுமா? பொண்ணே கேட்கறா, எனக்கு நீ 50 சவரம் போட்டு கட்டி கொடு, காரை வாங்கி கொடு, பைக்கை வாங்கி கொடு, ஃப்ரிட்ஜை வாங்கி கொடு, ஏசி வாங்கி கொடு. சொன்னது யாரு? மாப்பிள்ளை கிடையாது. ஒரு காலகட்டத்துல கேட்டான். அப்படி பெண்கள் எதிரியா மாறிட்டு இருக்காங்களே தவிர, இது ஆண் எங்க வந்தான்? ஆண் சொன்ன நீ ஒரு சில கருத்து வேணா ஆண்களுக்கு ஒத்து போவோம். பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரி. இந்த சமூகத்துல புறம் பேசுறது யாரு? ஆண்களா? இப்படி அப்படின்ட்டு பொண்ணுதான் இன்னொரு பொண்ணை பத்தி குறை சொல்லும். அவ மினிக்கிட்டு போறா பத்தியா, இன்னும் ட்ரெஸ் பண்ணிட்டு போறா, ஒண்ணு இல்லாதவளுக்கு என்ன பத்தியா, இப்படின்னு புறம் பேசுறதே பெண்கள் தான். ஸோ இந்த சமூகத்துல பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரி. பெண்கள் தான் இவன் முன்னேற்றத்தை தடுக்குது. எந்த வகையில ஆண்கள் கிடையாது. நீங்க சொன்ன ஒரு விஷயம், திருமணம் ஆன பிறகு அவன் பேச்சை கேட்டு நடந்துக்கணும் அப்படின்ட்டு தெரியுங்களா? அது கூட இந்த காலகட்டத்துல கிடையாது. பொம்பளைங்க தான் நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதை பாவி பசங்க எங்களை மாதிரி கேட்டு சரிமான்னா, அவன் முந்தானே பூச்சின்னு சுத்துறான், மாறிட்டான் அவன், இதுவும் சொல்றது பொண்ணுதான். அவனை பண்றத சொல்றது யாரு? பொண்டாட்டி. இத பக்கத்து வீடு பொம்பளை பார்த்துட்டு, அவன் பாத்தியா அவன் முந்தான வச்சு அவன் சொல்றதுக்கெல்லாம் ஆடுறான். இப்படி பெண்கள் தாம அநீதி பண்றீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு வளையத்தை போட்டு உள்ள சிக்கிக்கின்னு எங்க மேல பழி போறது எந்த வகையில் நியாயம்? இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லை. ஆண்கள் தான் தப்பு பண்றோமோன்னு நானுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இத பத்தி நீ என்னமா சொல்ல வர? சரி, பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு தராங்கன்னு அவர் சொல்லுங்க. இளைச்சவன் பொண்டாட்டி எல்லாருக்கும் மச்சின்னு ஒரு பழமொழி இருக்கு. இடஒதுக்கீடு தரலன்னா அது ஆண்கள் குற்றமா? சட்டம்மா, அது சட்டம். தனியா ஒரு ஆம்பளை யாருக்கும் இடஒதுக்கீடு தராதீங்க, இத்தனை % கொடுங்க, எவனும் போராடல. நீங்க போராடி கேட்குறீங்க, அது சட்டத்துல நிறைவேற்றணும்.
அதுக்கு கணவர் தான் பிரச்சனையா இல்ல ஆண்கள் தான் பிரச்சனைன்னு சொல்ல வரீங்களா? இப்படிதாம்மா பெண்கள் எந்த பிரச்சனையும் பேசுவோம் சார். நம்ம அதை விட்டுருவாங்க, நம்ம கரெக்டா பேசிட்டோம்னா அதை தள்ளி விட்டுருவாங்க, இன்னொரு பிரச்சனை ஈத்து உள்ள விடுவாங்க. அது மாதிரி இப்ப இடஒதுக்கீட்டுல ஈத்து வந்து விட்டுருக்காங்க. நீங்க பாயிண்டா பேசுறீங்க சார், பாயிண்டா பேசுறீங்க. வேற ஏதாவது சொல்ல வரீங்களாமா? வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் ஆடையில சுதந்திரம் இருக்கா எங்களுக்கு? மத்தவங்களுக்காக ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்றதே என்ன சார்? மத்தவங்களுக்காக ட்ரெஸ் பண்ண சொல்றது தப்பு தானே சார்? முதல்ல ஆடையில எங்களுக்கு சுதந்திரம் இருக்கா? மத்தவங்களுக்காக ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்றதே தப்பு தானே? இதுலயும் ரெண்டு விஷயம் இருக்குமா. ஒண்ணு, ஆண் சொல்றான், நான் இல்லைன்னு சொல்ல. எப்படி சொல்லுவானா, ஏன் இப்படி அறகுறையுமா ட்ரெஸ் போட்டு போறாங்க, இப்படி போனா தெருவில் போறவங்களாம் இடகுறமா பேசுவானே அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. இந்த ஆண்கள் சொல்றதை தாண்டி பெண்களை பார்த்தீங்கன்னா நம்மளாவது கருணை உள்ளத்தோட சொல்லுவோம், ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க அப்படி. பெண்கள் சும்மா நீங்க பாத்தியா அரையும் குறையுமா, இப்படி மினிக்கின்னு போனா கையை பூச்சி ஏன் இழுக்க மாட்டான், இடுப்பு ஏன் கிள்ள மாட்டான் சொல்றது ஒரு பெண், ஆண் கிடையாது. அதனால நீங்க எந்த ஆடை போட்டாலும் அது உங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், இல்ல அழகா இருக்கணும், இல்ல கையெழுத்து குமுற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு செட் ஆகுற ட்ரெஸ்ஸை போடு. ட்ரெண்டிங்ன்ற பேர்ல ட்ரெஸ் போடக்கூடாது சார். அதாவது நான் என்ன சொல்றேன், உன் உடல் அமைப்புக்கு எந்த துணி நல்லா இருக்குமோ அதை போடு. அது அவங்க தலையிட்டா கூட தப்பு தான். அப்படி இல்லை, ட்ரெண்டிங்ல போடுறது ஒண்ணு. இன்னொன்னு, ஆண்களுக்கு எங்களுக்கு ஒரு வழி இருக்கு சார். என்னைக்காவது நான் நைட்டி போட்டேனா சார்? யோசித்து பாருங்க சார். என்னைக்காவது அவங்க புடவை மேல ஆசைப்பட்டனா சார்? என்னைக்காவது தாவணி மேல ஆசைப்பட்டனா சார்? நம்ம ஜீன்ஸ் சார் அவங்க போடுறாங்க, டிஷர்ட் போடுறாங்க, ஷர்ட் போடுறாங்க, வெளியேறி போச்சு சார். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் விலை எல்லாம் ஏறது காரணம் யாரு? ஆண்கள் ட்ரெஸ் எல்லாம் விலை ஏறது காரணம் பெண்களும் போட ஆரம்பிச்சப்புறம். இதுல என்ன, நீங்க வந்து ஆண்களுக்கு சமம் நாங்களும் அது மாதிரி ட்ரெஸ் போடுவோம் இப்ப யாரு கேட்டது? ஒண்ணு. இன்னொன்னு, ஆண்களுடைய நகையை எடுத்துக்கிட்டீங்கன்னா மோதிரம், பிரேஸ்லைட்டு, செயின், டாலரு இவ்வளவுதான் இருக்கும். கரெக்டுங்களா? பெண்கள் அப்படி இல்லை. நெத்தி சுட்டி, இங்க கம்மல், இங்கேருந்து ஒன்று ஏதோ தொங்கின்னு இருக்கும். கடையில் அந்த துணி தொங்க போட்ட மாதிரி இங்கே ஒன்று தொங்கின்னு இருக்கும். கரெக்டா? இது இல்லாம வளையல், இது இல்லாம ஒட்டியானம், இப்படி பல வெரைட்டியான நகை போடுறாங்களா? நல்ல யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நகை போடுறாங்களா? இந்த நகை இல்லைன்னா வீட்டில் ஒரு சிக்கல். இப்போ பெண்கள் சுதந்திரம்ன்றது மட்டும் இல்ல, இவங்களுக்கு தோன்றுதல் தெரியுமா, இதெல்லாம் போட்டாதான் நமக்கு இந்த சமூகத்துல அந்தஸ்துன்னு நினைச்சு இவங்களே வருத்திக்கிறது. எப்படி இதெல்லாம் வாங்கி தரலாம், நீ ஆம்பளையே கிடையாது, நீ என்னையா மனுஷன் என்ன கட்டிக்கிட்டு பண்ற, இப்படிலாம் பல கேள்வி கேட்கறதால தான் ஆண்கள் குடிக்கவே போறான். தப்பா நினைச்சுக்காதீங்க. இவனுக்கு இந்த கர்மம் பேசி பேசி பிராணனிய வாங்குதுன்னு அவன் குடிக்க போறான். ஒண்ணு, அந்த சிக்கல் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, ஆண்கள் குடிக்கிறது தப்புன்னு சொல்றீங்க, பாருக்கு போய் குடிக்கிறான், அதுவே தப்பு தான், நான் இல்லைன்னே சொல்லலை. பியூட்டி பார்லர் போறது யாரு சார்? சார் குடிக்கிற கோட்டை கூட 150 160 ஏதோ ஒன்று சார். பேசியல் 4000 ரூபாய் சார். அதுக்கு 40 கோட்டை குடிப்பான் சார் அவன். 30 நாள் யூஸ் பண்றத ஒரு நாள்ல போட்டு வருது. இப்படியெல்லாம் பல செலவுகள் நீங்க பண்றதுனால பொறுப்பு இல்லாம இருக்கிறீங்களோன்ற ஒரு எண்ணம் ஆணுக்குள்ள வந்தது. எவ்வளவு தலம் பத்தலைன்றா. ஏன் பத்தலைன்றான்னா, அது ஐப்ரோ பண்றேன், ஃபேஷியல் பண்றேன், ட்ரிம்மிங் பண்றேன், மாஸ்க் போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன் அப்படின்வான். இந்த ஆண்கள் பிழைக்க தெரிஞ்சவனா இருந்தான்னா ஃபேஷியல் பண்ணிட்டு வந்து மாமா எப்படி இருக்கு அப்படின்னா அவன் என்ன சொல்லி தொலைக்கணும்னா நல்லா இருக்குமான்னு சொல்லிடும். நம்மள மாதிரி ஆள் வாய் சும்மா இருக்காது. பண்ணிட்டு வந்தா மட்டும் நல்லா இருக்குதா, ஒன்றும் இல்லை, சொன்ன உடனே அவனுக்கு செலவு இன்னும் 40,000 ரூபாய். ஏன் தெரியுமா? ஆமாங்க, பியூட்டி பார்லர்ல கூட சொன்னாங்க 7 சிட்டிங் உட்காந்தா நல்லா வந்துருமா. 7 × 5,000 ரூபாய் ஆகும் சார். வெறும் 5,000 பண்ணு வந்து காமிச்ச உடனே நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டேன்னா 5,000 தப்பிச்சிருக்கலாம். இது மூஞ்சிதான் எப்பயுமே சரியில்லையே. இவன் வந்து பியூட்டி பார்லர் போய் பண்ணிட்டு வந்த மட்டும் நான் கீச்சிட்டேன், மூஞ்சி என்ன அப்படி இருக்கு, ஒன்றும் மாறலையா சொல்லுவான். ஆமா ஆமா ஆமா, இதை தான் அந்த பியூட்டி பார்லர்லயே சொன்னாங்க, இன்னும் 7 சிட்டிங் வந்தா நல்லா ஆயிடுமா. 35,000 ரூபாய் எழுது. இப்படி இவங்களும் தப்பு பண்றாங்க. இந்த பியூட்டி பார்லர் போய் அழகு பண்ண வேண்டியது தேவையா? இருக்கவே இருக்கும் மஞ்சள், அதை தான் ஏற்கனவே தடவிட்டு இருந்தாங்க, பூசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சன்னுனது வெயில் பட்டா எதுவும் ஆகாம இருக்குதான்,
நைட்டு தூங்கும் போது ஏதோ ஒரு தடவிக்கணுமா, காலைல எழுந்து ஒண்ணு பண்ணணுமா, தடவிட்டு மூஞ்சி கழுவணுமா, மூஞ்சி கழுவிட்டு ஒண்ணு போடணுமா? என்னது சார் இது? அவங்க ஒன்றும் கொழுப்பு வேலையா பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கல்லு வேலை, ஜல்லி கொட்டு, அதுக்கப்புறம் சும்மா முகத்தை அது மாதிரி தான் சார், வீடு கட்டுற மாதிரி தான் பண்ணிருக்காங்க. நீங்க நம்பலன்னா நீங்க பியூட்டி பார்லர் போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங், ரெண்டாவது ஒரு கோட்டிங், மூணாவது கோட்டிங், நாலாவது கோட்டிங். இவன் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். பண்ணலன்னா இந்த மாதிரி சிக்கல் வரதான் செய்யும். இவ்வளவு அடுக்கிக்கிட்டே போறாரேம்மா, நீ என்னம்மா சொல்ல வர? சார் நாங்க இவ்ளோ மேக்கப் இவ்ளோ பண்ணிக்கிறதுமே அவங்க கௌரவத்தை காப்பாத்துதான் சார். அதுவே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா நாளைக்கு வெளியில போகும்போது எங்களெல்லாம் பார்க்கும் போது, பாடுறா அவன் பொண்டாட்டி அவன் எவ்வளவு அழகா வச்சிருக்கான், நல்ல முறையா பாத்துருக்கோம் சந்தோஷமா, அது ஒண்ணு சொல்லுவாங்க. புருஷன்கிட்ட நாங்க நகை கேட்கறது உண்மைதான். அவரும் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து எங்களுக்கு போடுறாரு. ஆனா அந்த நகையை குடும்பத்துக்கு கஷ்டம் வரப்போ அந்த நகையை வித்தோ இல்ல அடமானம் வச்சு குடும்பத்துக்கு தானே போடுறோம். நல்ல பாயிண்ட்மா. உண்மையிலேயே நீ சொல்ற மாதிரி ஒரு சில பெண்கள் தான் நகை விலை ஏறி போச்சுன்னா, எங்க நகை விலை ஏறுதுங்க வாங்குங்க, எங்க ஃபெஸ்டிவல் வந்துச்சு வாங்குங்க, இப்படிலாம் வாங்குறவங்களும் இருக்காங்க. இவங்க வச்சோ வித்தோ குடும்பத்துக்கு செய்யல, இவன் நகைக்கு வாங்கினா பாரு கடனை, அதை அடைக்கவே கரெக்டா இருக்கும். அப்படிதான் நகை வாங்கி போட்டுக்கிறாங்க. இதுதான் உண்மை. கொஞ்சம் ஐடியாவை மாத்தி பாருப்பான். இத பிக்சட்ல வாங்கி போட்டு பாரு, இல்ல காயினா வச்சு பாரு. சார் நான் நகையில ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஒரு நகை வாங்குறீங்கன்னா 18 இருந்து 22% சேதாரம். 18% அப்படின்னு வச்சுங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு 18,000 ரூபாய் போயிடுது. அப்ப அந்த நகை 1 லட்சத்துல 18,000 போச்சுன்னா திருப்பி கூட அந்த பணம் வராது. திருப்பி திரும்ப விற்கிறீங்க, அப்பவும் சேதாரம் போடுவாங்க. அது ஒரு 10% போடுறதா, 28,000 ரூபாய் காலி 1 லட்சம் ரூபாயில. 28,000 30,000 போட்டுங்க, ஏன்னா ஜிஎஸ்டி இருக்கு. அதுவும் போச்சுன்னா 30,000 ரூபாய் நஷ்டம் தான் பண்ணீங்களே தவிர அதுலயே நீங்க சேர்க்கலாம் இல்லம்மா. காயினுக்கு மட்டும்தான் 2% ஜிஎஸ்டி. ஓகேவா? அதோட வந்துடலாம். நம்ம நகையா வாங்கினா 18, 20, 22, 24% கூட போடுறாங்க. அதனால நீங்க அது சேமிப்புன்னு சொல்லாதீங்க. சேமிப்புன்னா நீங்க காயினா வாங்கணும், இல்ல பாண்டா வாங்கணும், இல்ல பிக்சட்ல போடணும். பிக்சட் டெபாசிட்ல வசதி என்னன்னா, நீங்க 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கூட போடலாம். தேவையானப்போ வேணாங்கன்னு சொல்லியும் வாங்கிக்க முடியும். ஆர்டின்னா தான் நீங்க திருப்பி வாங்க முடியாது, மாசம் மாதம் போட்டே ஆகணும். அதெல்லாம் ரிட்டர்ன்லாம் நீங்க அப்போ எடுக்க முடியாது, மெச்சூரிட்டி வரணும். அது மாதிரி பிக்சடை பத்தியே உங்களுக்கு தெரியாது, போட மாட்டீங்க. நகை 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 செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா புருஷன் பணத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க. இதுல வேற உங்களுக்கு இந்த நகையை கொடுத்து வேற நகை வாங்கிக்கலாம்னு போவீங்க. அதே நகை கேட்டீங்க, ரூபா போய் கேளுங்க, நகைல தரமாட்டாங்க. இது போல வேற நகை தரேன்னுவாங்க. வேற நகையை வாங்கும் போது இதுக்கு 10% தள்ளிட்டு திருப்பி அதுக்கு ஒரு 18%, 28%. வாங்கும் போது 18, கொடுக்கும் போது 28. இது 10, அது ஒரு 18னா 28. கிட்டத்தட்ட 30,000-40,000 ரூபாய் நீங்க லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் உண்மைன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். சார் ஆரம்பிச்சது பெண்களோட சுதந்திரத்தை பத்தி, இந்த டாபிக் வேற எங்கேயோ போகுது. என்னங்க ஐயா உங்களுக்கு புரியல, கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு தெரியல. வீட்டை நீங்க போயிட்டு சிம்பிளா எதனா ஒண்ணு கேளுங்களேன், ஏதாச்சும் ஒண்ணு கேளுங்களேன். ஏமா துணியை சரியா துவைக்கல, இதைதான் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆமா உங்க அம்மா கை வச்சாங்கன்னா மட்டும் பல பலன்னு இருக்கும், அப்படியே துவைச்சு போட்டுருவாங்க. உங்க அம்மா செஞ்சாதான் உங்களுக்கு பிடிக்கும். உங்க அம்மா 1/2 கிலோ எண்ணெய் ஊத்தாம 100 கிராம் எண்ணெய் ஊத்தி செய்வாங்க, ஒரு வெங்காயம் போட்டு செய்வாங்க. எது கேட்டது துணியை பத்தி. பெண்கள் டாபிக் எடுத்தாவே அது உள்ள இருக்க முடியாது சார். உலகளாவிய விஷயம். ஏன் 7 லோகம் இருக்கான்றாங்கல்ல, அந்த 7 லோகத்தை பத்தி கூட இழுப்பாங்க. நம்ம அப்படிலாம் போயிட்டு தான் வரணுமே தவிர அந்த டாபிக் உள்ள டிராவல் பண்ண முடியாது. நீங்க அப்படிதான் பண்ணணும்னு நிகழ்ச்சி நடத்தணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா சத்தியமா அது ஆகாது சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சார் நாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்க தெளிவா பேசினா நாங்க அதை ஏத்துப்போம். ஏமா நீ என்ன காமெடி பண்றியா? கல்யாணம் ஆனவங்கன்னா நம்ம தெளிவா இருப்பான் சார், தெளிவா தான் பேசுவான், எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவான். இவங்க குழப்பதான். அப்புறம் தெளிவே தான் போச்சுன்னா நான் சொல்றேன் நீ அப்படின்னு போதில தெளிவுலாம் பேசாதான் சார் கேட்டுக்கிறாங்க இவங்க. அந்த மனுஷன் நீ குஷ்டம் அடிப்பானோ, இந்த மாசம் வாடகை கட்டுவானோ இல்லையோ, இந்த மாசம் மளிகை வாங்கி போடுவானோ, அவன் தெளிவா இருந்த வரைக்கும் இவங்க விட்டு வைக்கிறது இல்லை. அவனை குழப்பி கடலங்காரனாக்கி குடிகாரனாக்கி சித்திரவதை ஆக்கி இப்படிலாம் பண்ணப்புறம் அவன் தெளிவே இல்லாதப்பதான் பெண்கள் தெளிவாய் இன்னைக்கு அடிப்பார், இன்னைக்கு கடன் கேட்பார், இன்னைக்கு அம்மா வீட்டுல வாங்கி வர சொல்லுவார், இந்த மாசம் மளிகை வாங்கி போட மாட்டார், பல தெளிவு வரும் சார்.
குடிக்கிறவன்லாம் நல்லா இருக்கான் சார் பார்க்க போனா. கேளு, அவன் குடிக்காதப்ப கூப்பிட்டு கேளு. ஆமாடா, குடிக்காம எவ்வளவு தெளிவா சொன்னாலும் கேட்க மாட்டா. குஷ்டி போய் ஏய் என்னாடி எழுத்து பேசுறேன்னா கம்முன்னு போயிடுறாங்கன்றாங்க. அதனால இவங்களுக்கெல்லாம் தெளிவா பேசுனா புரியாது சார். நீங்க என்ன முட்டாள்தனமான ஒரு நிகழ்ச்சிக்கு தலைப்பு வச்சு பெண்களுக்கு சுகாதார கழிச்சு இருக்கா இல்லையான்னா பாத்தீங்களா எங்க ஆரம்பிச்சோம், எங்க போய் நிக்குது பாருங்க. இவங்க சுதந்திரத்தை அழிக்கிறது ஆண்கள் கிடையாது, சமூகம் கிடையாது, வேற யாரும் கிடையாது. பெண்களுக்கு எதிரி பெண்களே. மாமியார் மருமகள் சண்டை இருக்கும், மாமனார் மருமகள் சண்டை நடந்ததா இருக்காது. அப்பா புள்ள சண்டை நடக்கும், அந்த சண்டை வேற மாதிரி தான் இருக்கும். எப்படி அந்த டைமுக்கு ஒரு சண்டை நடந்திருக்கும். ஆனா அம்மா பொண்ணு சண்டை இருக்கு பாரு, உனக்கு அவ்வளவுதான், எனக்கு மட்டும் நீ 50 சவரம் அப்பா கிட்ட சொல்லி வாங்கி போடல. எங்க அப்பாவுக்கு அம்மா கிட்டே கேட்குது 50 சவரம் காரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, மைக்ரோவேவ் ஓவனு, வாட்டர் ஹீட்ரு மொத்தத்தையும் வாங்கி போடணும்னு கேட்கறது மருமக புள்ள கிடையாது, மாமியார் கிடையாது, பெத்த பொண்ணே கேட்கும் சார். இதுதான் நிதர்சன உண்மை. அதனால இந்த டாபிக் புள்ள சுத்தினா இதே தான் வந்து நிற்கும். நிகழ்ச்சி முடிச்சுறது நல்லது. அதுவும் கரெக்ட் தான் சார். இதுக்கு தெளிவான ஒரு முடிவை கமெண்ட்ல போடுங்க. நன்றிங்க.